வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் வணக்கம். அதாவது தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை இந்த சேனலில் பதிவிட்டு வரோம். நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பல கோவில்களை பற்றிய தகவல்கள் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட வீடியோவை பார்த்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தகவல்கள் பகுதியில் கேரளாவில் இருக்கக்கூடிய 5 நரசிம்மர் ஆலயங்களை பற்றி பார்க்கலாம். நரசிம்மர் கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆன்மீக நண்பர்களே? திருமாலினுடைய அவதாரங்களில் முக்கியமானது தான் இந்த நரசிம்மர் அவதாரம். பெருமாளுக்கு பல இடங்களில் கோவில்கள் இருப்பது போல நரசிம்மருக்கு தனியாக கோவில்கள் அமைவது என்பது அரிதானதாக இருக்குது. ஆனாலும் பெருமாள் கோவில்களில் சிறிய சன்னதிகளில் நரசிம்மரை தரிசிக்க முடியும். அதே நேரம் கேரளாவில் பல இடங்களில் நரசிம்மருக்கு ஆலயங்கள் அமைக்கப்பெற்றுள்ளது. அவற்றில் இருக்கக்கூடிய 5 ஆலயங்களை பற்றி இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் பார்க்கலாங்க நண்பர்களே. கோலார் நரசிம்மர் கேரளா மாநிலத்தில் கோட்டயம் அருகில் குராவி லங்காட்டில் இருக்குது. கோலார் நரசிம்ம சுவாமி கோவில் கேரளாவில் காணப்படக்கூடிய மிக பழமையான ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இங்கு வழிபட முக்கியமான தெய்வமான நரசிம்மர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோலாரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலானது சனிக்கிழமை காலை 8 மணி முதல் திறந்திருக்கும். இது காலை 7 மணிக்கு திறந்து பிற்பகல் 3 மணிக்கு மூடிடுவாங்க. மாலை 5 மணிக்கு திறந்து இரவு 10 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும். கோலார் கத்ரிபுராவில் உள்ள கோவில் மாலை 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நண்பர்களே, நரசிம்ம அவதாரங்கிறது விஷ்ணுவனுடைய 4ஆம் அவதாரமாகும். இதில் இவர் சிங்கத்தினுடைய தலையும் மனிதனுடைய உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்மனுடைய உருவம் சிங்க முகத்துடனும் நகங்களுடன் மனிதனுடைய உடலுடன் தோற்றமளிக்குது. வைஷ்ணவர் பலர் நரசிம்மரை முதன்மை கடவுளாக வழிபடுறாங்க. தனது பக்தர்களை காக்க தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாக இவர் இருக்கிறாருன்னு கருதப்படுது. தனது பரம பக்தரான பிரகலாதனை காத்து இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்து எடுத்த அவதாரமே நரசிம்மம் என்பது தொன்மையான நம்பிக்கை, ஐதீகமாக இருக்குது. இந்த நரசிம்மருடைய வேறு பெயர்கள் என்னென்னா அக்லிலோசனா, அக்னி போல் கண்களுடையவர்; பைரவ வடம்பரா, கர்ஜனையால் எதிரிகளை பயமுறுத்துபவர்; கராலா, அகன்ற வாயையும் கூர்மையான பற்களையும் உடையவர்; இரணியகசிபு துவம்சா, இரணியகசிபுவை கொன்றவர்; நகஸ்திரா, நகங்களை ஆயுதமாக உடையவர்; சிங்கவதனா, சிங்க முகத்தை கொண்டவர்; மிருகேந்திரா, மிருகங்களின் அரசன்; பலதேவா, உயர்ந்த உருவம் உள்ளவர். அதாவது நரசிம்மருடைய சிறப்புகள் என்னென்னா, நரசிம்மர் அவதாரம் இறைவன் எங்கு உள்ளார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அவதாரமாகும். நரசிம்மருடைய உதயம் பக்தர்கள் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றும் அவதார புருஷராக விளங்குகிறார். பிரகலாதனின் பக்தியை உணர்த்துவது தூய்மையான பக்தி என்பது அவர்களுக்கு பிறப்பு சம்பந்தப்பட்டதல்ல, அவர்களது குணம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்தினார். பிரகலாதன் அசுரனாக பிறந்தாலும் இறைவன் மீது இருக்கும் சிறந்த பக்திக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபர் தான் பிரகலாதன். எப்பேற்பட்ட தடை அவமானங்கள் வந்தாலும் நம்பிக்கையே விடவில்லை. நரசிம்மர் வைணவ சமயத்தில் அதிகம் வழிபடக்கூடிய விஷ்ணுவின் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நரசிம்மர் பல வடிவங்களாக வழிபடுறாங்க. அவற்றில் முக்கியமான வடிவங்கள் என்னென்னா உக்கிர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்பு நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் ஆகும். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அகோபிலம் கோயில் உள்ள சில நவ நரசிம்மர்கள்லாம் இருக்காங்க. சத்திரவதா நரசிம்மர் அரச மரத்தை சுற்றி இருக்கக்கூடியவர். யோக நரசிம்மர் பிரம்மாக்கு அருள் புரிந்தவர். கரிஞ்ச நரசிம்மர் கரிஞ்ச புங்கை மரத்தை சுற்றியுள்ள இடத்துல இருக்கிறதுனால. உக்கிர நரசிம்மர் சிவனுக்கு அருள் புரிந்ததுனால. குரோத நரசிம்மர் வரகார லட்சுமி தேவியுடன் அருளுகிறார். மலோலா நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர்னு சொல்லுவோம். ஜுவாலா நரசிம்மர் அஷ்ட கைகளுடன் துணை நின்று பிளந்தவர்னு சொல்லுவோம். பாவன நரசிம்மர் பர்வத முனிவதற்கு அருள் புரிந்தவர்னு சொல்லுவோம்.
பார்கவா நரசிம்மர் வந்து ராமர் வழிபட்ட நரசிம்மர்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி நரசிம்மர்களின் மூர்க்கமான குணங்களின் வடிவங்கள் என்ன, உக்கிர நரசிம்மர், கோர நரசிம்மர், கண்ட நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நரசிம்மருக்கு பல பெயர்கள் உண்டு. அடுத்து தலச்சேரி நச்சிம நரசிம்மர் கோவிலுங்க. கேரளாவில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய 5 நரசிம்மர் கோயில்களில் இரண்டாவதாக இருக்கிறது தலச்சேரி லட்சுமி நரசிம்மர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தலச்சேரியில் இருக்குது லட்சுமி நரசிம்மர் கோவில். இங்கே மூலவராக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். அவருக்கு இடதுபுறத்தில் பட்டாபி நரசிம்மரும் வீர விட்டலா சுவாமியும் இருக்காங்க. கௌத் சரஸ்வத் என்ற புரோகிதர்கள் மட்டுமே இங்குள்ள இறைவனை தொட்டு பணிவிடை செய்யும் உரிமை பெற்றுள்ளனர். இவ்வாலயத்தில் ரதோற்சவம், கார்த்திகை பௌர்ணமி, நவராத்திரி போன்ற முக்கியமான திருவிழாக்கள்லாம் இருக்குது. தலச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து அருகாமையிலேயே இந்த ஆலயம் உள்ளது. அடுத்து துறவூர் நரசிம்மர். கேரளா மாநிலத்தில் சேர்தலா நகரின் அருகில் துறவூரில் நரசிம்ம மூர்த்தி மற்றும் மகா சுதர்சன மூர்த்தி ஆகியோர் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம்தான் இந்த ஆலயம். பொதுவாக பெருமாள் கோவில்களில் சுதர்சன பெருமாள் இருக்கும் இடத்துல அவருக்கு பின்னாடி நரசிம்மர் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரே கல்லில் இருந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த ஆலயத்தில் ஒரே வளாகத்தில் அவர்கள் இருவரும் தனித்தனி சன்னதிகளில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறாங்க. அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில்னா ஆனையடி நரசிம்மர் கோவில். கேரள மாநிலம் கொல்லத்தில் ஆனையடி அப்படிங்கிற இடத்துல இந்த நரசிம்ம மூர்த்தி கோவில் அமைந்துள்ளது. இங்கு நரசிம்மர் மூலவராக வணங்கப்படுறார். ஆனையடி பூரம், நவராத்திரி, நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி போன்றவை இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களாகும். நூற்றுக்கணக்கான யானைகள் அணிவகுத்து நிற்கும் ஆனையடி பூரம் திருவிழாவானது பிரம்மாண்டமான உச்சமாகும். அடுத்து மலபிரம்பா நரசிம்மர். கேரள மாநில மலப்புறத்தில் மலப்பரம்பு என்ற இடத்துல ஒரு நரசிம்மர் கோவில் இருக்குது. இந்த நரசிம்மர் கோவிலானது ஆடை கட்டுப்பாட்டுகள் கடைபிடிக்கப்படுது. இந்த ஆலயம் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. பல்வேறு போர்கள், இயற்கையான பேரிடர்களால் அழிந்த இந்த ஆலயம் தற்போது புனரமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் பெருமாளுக்கான அனைத்து திருவிழாக்களும் பெருமாளுக்கான அனைத்து திருவிழாக்களும் விமர்சையாக நடைபெறும். மரப்பரம்புக்கு 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அங்காடிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோவில் இந்த ஆலயத்துக்கு வரலாம். நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தன்று அவதரித்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர நாளில் நரசிம்மருக்கு சிறப்பு வழிபாடெல்லாம் நடத்துவாங்க. சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதியாக ஆனவர் ராகு பகவான். நரசிம்ம மூர்த்திக்கு துளசி மாலை சாத்தி பானக நிவேதனம் செய்தால் சகல சங்கடங்களும் விலகிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். ராகு பகவானினுடைய நட்சத்திரம், சங்கடங்கள் தீர உதவும் நட்சத்திரம். நரசிம்மரை வழிபடும்போது சுவாதி நட்சத்திரத்தினுடைய பலன் கிடைக்கும். நட்சத்திர கூட்டங்களில் மிகவும் ஒளி பொருந்தியது சுவாதி நட்சத்திரம். ராகு பகவான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பேற்பட்ட இந்த நட்சத்திரத்தின் பிரதோஷ வேளையில் தான் நரசிம்ம மூர்த்தி அவதரிக்கிறார். நரசிம்ம மகா மந்திரம். ஓம் க்ரீம் சௌமுகம் வரம் மகாவிஷ்ணுவம் வளந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் வீசனம் பாத்ரும சிரத்ரியோர் மிருத்யம் நமாமஹம். இதனுடைய பொருள் என்னென்னா, கோபமும் தைரியமும் கொண்ட மகாவிஷ்ணுவே, உனது வெப்பமும் நெருப்பும் எங்கே பரவுகின்றன? நரசிம்ம பகவானே, நீ எங்கும் இருக்கிறாய். நீயே மரணத்தின் மரணம். நான் உன்னிடம் சரணடைகிறேன். ஆன்மீக நண்பர்களே, கேரளாவில் உள்ள 5 நரசிம்மர் ஆலயங்களை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். நன்றி.